வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைத்தும் இறையே, அனைத்தும் இறைக்கு. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஆன்மாக்களுடைய உறைவிடம் எது அப்படின்னு சிந்திச்சோம்னா, எல்லாருக்கும் ஒரே உறைவிடம்தான். வந்ததும் அங்கிருந்தான், போய் சேர போகிறதும் அங்கே தான். ஆனால் வந்ததில் பார்த்திங்கன்னா, பெண்களான நமக்கு பிறந்த இடம் ஒன்று, புகுந்த இடம் ஒன்று அப்படின்னு இந்த சமுதாயத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பெண்களான நம்ம அனைவருக்குமே இந்த நெருடல் இருக்கத்தானே செய்யுது. ஏன் அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்னொரு வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற நிலைமை இந்த கட்டமைப்பில் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கத்தானே வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஆன்மா தேடுது, எது என் வீடு? நான் பிறந்த இடமா, இல்லை நான் புகுந்த இடமா அப்படின்னு ஒரு குழப்பம் அப்படிங்கிறத விட எது என் வீடு அப்படின்னு தேடி அலையுது இந்த ஆன்மா. ஆனா உண்மையாகவே பாருங்க, இந்த பெண்களுக்கு தான் இறைவன் சிறப்பான ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த இறைவனோட தன்மையே ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுபடுதல் தானே. அது ஆட்டோ மோட்ல பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. தான் புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அப்படியே தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய மனம், தன்னுடைய சேவை எல்லாத்தையும் புகுந்த வீட்டை பார்த்துக்கிறதுல செலவழிக்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறோம். இது இயற்கையாகவே நமக்கு கிடைத்த பொக்கிஷம்தான். அப்போ அந்த தன்மையில் இருக்கிற நாம் ஆகட்டும், இல்லை அடுத்த ஜெண்டரான ஆண்களாகட்டும், இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுமே அதனுடைய உறைவிடமாக எது இருக்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச ஆன்மா தானே. அதுதானே நம்முடைய அம்மா. அப்போ நம்ம புகுந்த வீடும் வேண்டாம், பிறந்த வீடும் வேண்டாம். நம்ம அம்மாவான பிரபஞ்ச ஆன்மா கிட்ட டெய்லியுமே நம்ம போய் அழகா அவங்க மடியில் அமர்ந்து இல்லை படுத்து நம்ம அவங்களோட எனர்ஜியோட திரும்பி வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தும்போது நமக்கு ஒரு நிறைவான வீடு கிடைத்த, உறைவிடம் கிடைத்த, ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் தானே. வாருங்கள், ஒவ்வொரு நாளும் பயணிப்போம் நம் ஆன்மாவின் உறைவிடத்திற்கு. வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.